செத்து போன மாரியா வந்து புடவை கட்ட போறா, சாமி கும்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு இந்த ஓவர் பில்டப்? இத போய் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லுவியா? ஐயோ, அவ எமகாதகி. நான் ஏன் சொல்ல போறேன்? சும்மா இருங்க சிஸ்டர். வா போங்க. தெரியுமா, புடவை சூப்பரா இருக்கு. என்னங்க பார்வதி, புடவை சூப்பரா இருக்குக்கா. வா தாரா, புடவை எப்படி இருக்குன்னு பாரு. பிக் சிஸ்டர், இவங்க தாரா சிஸ்டர் இல்ல, மாயா. காசில இருந்து வந்திருக்காங்க. மாதாஜி, மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஓம் நம சிவாய. என் பேரு தாரா இல்ல, மாயா. காசில இருந்து வந்திருக்கேன். அவ்வளவுதானே, பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னவோ தாரா இறந்து போன மாதிரி ஃபீல் பண்ண முடியல. இந்த கலர் மாரிக்கு ரொம்ப பிடிக்கும். பார்டர் கூட ரொம்ப நல்லா இருக்குக்கா. மாறி இருந்திருந்தா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. மாரிக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க தெரியுமா? சூப்பரா இருக்கு. இந்த புடவைக்கான பாராட்டு எல்லாமே நியாயமா துர்காக்கு தான் போய் சேரணும். துர்காவுக்கா? யாரு? நம்ம துர்காவா? எனக்கு தெரிஞ்சு துர்கா அவ மட்டும்தான். வேற யார எனக்கு தெரியும்? ஆமா, துர்கா புடவை கடைக்கு வந்தாளா? அவ உங்களுக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தாளா? ஆஹா, இல்ல. துர்கா எனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கல. அவ செலக்ட் பண்ணி வச்சிருந்தத எனக்காக விட்டு கொடுத்தா. என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா ஹாசினி, மாரிக்கு நினைவு நாள் புடவை எடுக்கலான்னு வந்தேன். இந்த புடவை மாரிக்கு ரொம்ப பிடிச்ச கலர். மாரியோட நினைவு நாளுக்கு புடவை வாங்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலர்னு வேற சொல்றீங்க. அதனால நான் சந்தோஷமாவே தான் சொல்றேன், நீங்களே எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த புடவை. என்னமோ தெரியல, அந்த துர்காவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நம்ம மாரிதான் ஞாபகத்துக்கு வரா. பெரியவங்க கிட்ட காட்டுற பணிவு, அடுத்தவங்க மேல காட்டுற கருணை, விட்டு கொடுக்கிற பெருந்தன்மை, இதையெல்லாம் பார்க்கும்போது மாரியோட மறு உருவமா தான் துர்கா என் கண்ணுக்கு தெரியுறா. நம்ம தேவி துர்காவை அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கும் மாரி ஞாபகம் தான் வரும் பெரியமா.